முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக மே மாதத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 47,000 கன அடியாக உள்ளது. கேரளா, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்தது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் வினாடிக்கு 47,436 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. வரலாறு காணாத அளவில் கோடை காலத்தில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலு காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிக்கு செல்லும் நடைமேடை, முக்கிய அருவிகள் மற்றும் பாறைகளை மூழ்கடித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோடை காலத்தில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது இதுவே முதல் முறை. கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தர கன்னடா, உடுப்பி, தட்சிண கன்னடா உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹாசன் மற்றும் குடகு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. தொடர் மழையால் பெங்களூருவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 குறைந்துள்ளது. தொடர் மழை எச்சரிக்கை காரணமாக ஆங்காங்கே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மொழி அரசியல் மூலம் ஆதாயம் தேட சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களுடன் காணொலி மூலம் உரையாடிய மோடி, அனைத்து மாநில மொழிகளுக்கும் புதிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசு தொடர்ந்து ஏழைகளின் நல்வாழ்வு மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக கூறினார். மொழி, மதம் மற்றும் சாதி ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது. வளர்ச்சியே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களை முற்றிலும் ஒழிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுபானங்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் மலிவு விலை கள்ளச்சாராயத்தை நாடுவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலை தொடர்ந்தால் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் என அஞ்சப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கஞ்சா புழக்கத்தை தடுக்க ஆபரேஷன் கஞ்சா 2.0 நடத்தப்படுவது போல இனி ஆபரேஷன் கள்ளச்சாராயம் 2.0 நடத்தப்படுமா என அவர் வினவியுள்ளார். திருப்புகழ் IAS கமிட்டி அறிக்கையின்படி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 184 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பருவ மழையால் அதிகளவு பாதிப்புக்குள்ளாகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஆய்வு செய்து அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் ஆலந்தூர், சோழிங்கநல்லூர், வண்டலூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ள 182 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க இதுவரை 1,27,000 பேர் பதிவு செய்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டி கிடக்கும் புதர்களை நவீன இயந்திரம் கொண்டு அவர் சுத்தம் செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவிகளின் பாதுகாப்பிற்காக பள்ளிகளில் CCTV பொருத்தும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சித்து சரணடைவதற்கு கால அவகாசம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதை அடுத்து அவர் பாட்டியாலா நீதிமன்றத்தில் சரணடைந்தார்.
கடந்த 1988ஆம் ஆண்டு பாட்டியாலாவில் சாலையில் காரை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் குர்னம் சிங் என்பவரை சித்து தாக்கினார். இதனால் அவர் உயிரிழந்த நிலையில் சித்துவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் சரணடைவதற்காக கால அவகாசம் கோரி சித்து தரப்பில் தலைமை நீதிபதி NV ரமணாவிடம் முறையிடப்பட்டது. எனினும் அதை அவர் ஏற்க மறுத்த நிலையில் சித்து சரணடைந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில்வே ஊழியர்களும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ICF தொழிற்சாலையில் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே துறை தனியார்மயமாக்கப்படாது என்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில்வே துறையை வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். யானைகள் ரயில் விபத்துகளில் சிக்குவதை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான GST வரியை 28 விழுக்காடாக உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளது. கூடுதல் வரி வசூலிப்பது தொடர்பாக மத்திய அரசு நியமித்த 8 மாநில அமைச்சர்கள் அடங்கிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஆன்லைன் விளையாட்டுகள், கேளிக்கை கூட விளையாட்டுகள் மற்றும் குதிரை பந்தயங்களுக்கான வரி 28 விழுக்காடாக உயர்த்தப்படுகிறது. அமைச்சர்கள் கொடுத்துள்ள பரிந்துரை விரைவில் மத்திய நிதி அமைச்சரிடம் வழங்கப்பட்டு அடுத்து வரும் GST கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. பாலியல் தொழிலாளர்களுக்கு ஆதார் அடையாள அட்டை வழங்க உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தொழிலை வைத்து யாரையும் பிரித்து பார்க்க முடியாது எனவும் பாலியல் தொழிலாளர்களும் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நாட்டில் 9 லட்சம் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதை நீதிமன்றம் அறியும் என தெரிவித்துள்ள நீதிபதிகள் அவர்களுக்கு ஆதார் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்வதாக இருந்தால் 72 மணி நேரத்திற்கு முன் எழுத்துப்பூர்வ நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்று CBIக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீனர்கள் இந்தியாவில் பணியாற்றுவதற்கு முறைகேடாக விசா வழங்க 50 லட்சம் ரூபாய் பெற்றதாக கார்த்தி சிதம்பரம் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து அவரது ஆடிட்டர் பாஸ்கரராமன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் முன்பிணை கோரி கார்த்தி சிதம்பரம் CBI நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிபதி கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்வதாக இருந்தால் கைது செய்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு எழுத்துப்பூர்வ நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4 வழிச்சாலை சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் ராம்பன் மாவட்டத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. பாறைகளை தகர்க்கும்போது சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி வியாழக்கிழமை இரவு திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். சுரங்கப்பாதையை சுற்றிலும் கற்கள் குவிந்துள்ளதால் சிக்கியவர்கள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் பகுதியில் 2 படகுகளிலிருந்து 1526 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆபரேஷன் கோஜ்பீன் என்ற பெயரில் இந்திய கடலோர காவல் படையினரும் வருவாய் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது பிரின்ஸ் மற்றும் லிட்டில் ஜீசஸ் ஆகிய 2 மீன்பிடி படகுகளை இடைமறித்து அவர்கள் சோதனையிட்டனர். அந்த படகுகளிலிருந்து இவ்வளவு பெருந்தொகைக்கு போதைப் பொருட்கள் பிடிபட்டதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. படகில் வந்தவர்கள் பற்றிய விவரம் எதனையும் அவர்கள் வெளியிடவில்லை. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் சிலையை இடமாற்றம் செய்ய மாநகராட்சி தடையில்லா சான்றிதழ் வழங்கியுள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி கலங்கரை விளக்கத்திற்கிடையே மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மெரினா கடற்கரை நிறுத்தத்தை காந்தி சிலைக்கு அருகே அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாத்மா காந்தி சிலை சேதமடைவதை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக சிலையை வேறு இடத்திற்கு மாற்றும் வகையில் மாநகராட்சி தடையில்லா சான்று வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வகுப்புவாத துவேஷத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 12வது மாநில மாநாடு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தொடங்கியது.
இதில் சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் மலரை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெளியிட முத்தரசன் பெற்றுக் கொண்டார். ஞானவாபி மசூதி வழக்கு விசாரணையை வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் ஆய்வின்போது சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை பாதுகாக்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தொழுகை நடத்த தடை விதிக்க முடியாது என்று இடைக்கால உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாரணாசி மாவட்ட நீதிபதியின் விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை அடைமதிப்பான்குளம் கல்குவாரி உரிமையாளர் அவரது மகன் ஆகிய 2 பேரும் மங்களூருவில் கைது செய்யப்பட்டனர். கல்குவாரியில் கடந்த 14ஆம் தேதி நேரிட்ட விபத்தில் 6 பேர் சிக்கிய நிலையில் துரிதமாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டனர். மங்களூருவில் கைது செய்யப்பட்ட கல்குவாரி உரிமையாளரையும் அவரது மகனையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். கச்சத்தீவை நீண்டகால குத்தகை அடிப்படையில் மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்தியாவிடம் கச்சத்தீவை ஒப்படைக்க திரைமறைவில் முயற்சிகள் நடைபெறுவதாக மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தினர் கூறியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் கச்சத்தீவை ஒப்படைக்கும் முயற்சி குறித்த முழுமையான உண்மைத்தன்மை தெரியவில்லை எனவும் கூறினர். கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைத்தால் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்த அவர்கள் இதை தடுக்குமாறு புதிய பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்கனவே 4 புதிய அமைச்சர்கள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தற்போது மேலும் 9 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுக் கொண்டதால் அமைச்சர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இதில் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சராக நளின் பெர்னாண்டோ, சுற்றுலாத்துறை அமைச்சராக ஹரின் பெர்னாண்டோ மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக ட்ரான் அலஸ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். சேலத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து துப்பாக்கி தயாரித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புளியம்பட்டியில் காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கீதா தலைமையில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தப்பி ஓடிய அவர்களை காவலர்கள் விரட்டி பிடித்தனர். விசாரணையில் அந்த இளைஞர்கள் செட்டிச்சாவடியில் வாடகைக்கு வீடு எடுத்து துப்பாக்கி தயாரிப்பது கண்டறியப்பட்டது. பின்னர் அந்த 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் பூனேவில் 2 இடங்களில் அணைகளில் மூழ்கி 8 பேர் உயிரிழந்தனர். பூனேவில் கெத் டெக்ஸில் பகுதியில் உள்ள சஸ்காமன் அணையில் நீச்சல் பழக ஆசிரியர்களுடன் மாணவர்கள் சென்றுள்ளனர். அப்போது 4 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதேபோல போர்ட் அக்ஸீல் பகுதியில் உள்ள பட்கர் அணையில் 5 சிறுமிகள் மூழ்கிய நிலையில் 4 பேரது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவரின் உடலை தேடும் பணி தொடர்வதாகவும் உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஊழல் வழக்கு தொடர்பாக பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. ராஷ்டிரிய ஜனதா தள நிறுவனரான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மகளுக்கு தொடர்புடைய 15 இடங்களில் சிபிஐ சோதனை மேற்கொண்டது. லாலு ரயில்வே அமைச்சராக இருந்தபோது நடந்த பணிகளுக்கான தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. பாட்னா உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து காட்டு யானை உயிரிழந்தது. தேவர் சோலை பகுதியில் வனப்பகுதியையொட்டி தனியார் தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் கூட்டமாக வந்து செல்வது வழக்கம். அந்த பகுதியில் உள்ள கோவில் வழியாக குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் செய்ய தாழ்வாக மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கோவிலில் உள்ள அரசமர இலைகளை உண்ண காட்டு யானை முயன்றபோது மரத்தை ஒட்டிச் சென்ற மின்கம்பியில் அதன் தும்பிக்கை உரசியது. அப்போது மின்சாரம் பாய்ந்ததில் யானை உயிரிழந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஜிப்சம் உள்ளிட்டவற்றை எடுக்கவும் உடனே அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
மேல்முறையீட்டு வழக்கில் ஆலையை திறக்க பராமரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்தது. இச்சூழலில் பராமரிப்பு பணிக்கு அனுமதி கோரி ஆலை நிர்வாகம் தாக்கல் செய்த இடைக்கால மனுவை ஜூலை மாதத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. கடலில் மூழ்கி தத்தளித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரம் கிராமத்திலிருந்து வியாழக்கிழமை அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்கள் குறித்த நேரத்தில் கரை திரும்பவில்லை என்பதால் அவர்களை நேற்று மாலை முதல் சக மீனவர்கள் தேடி வந்தனர். இன்று காலை 16 நாட்டு படகுகளில் மீனவர்கள், ஒரு விசைப்படகில் கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் தேடிச் சென்றனர். அப்போது கடலில் மூழ்கிய படகை பிடித்து தத்தளித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களை மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் கட்டுக்கடங்காமல் தீப்பற்றி எரிந்து வருகிறது. டெய்லர் கவுண்டி என்ற இடத்தில் பெரும் வனப்பகுதியில் 7000 ஏக்கரில் தீ பற்றி எரிந்து வருவதால் அதனை ஒட்டி வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். 50ற்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்தன. தீயை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலமும் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் தீ பற்றியுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளன. தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொடுங்கையூரில் 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இந்த நிலையில் குப்பை கிடங்கில் தீ பரவிய நிலையில் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளது. நிகழ்விடத்தை நேரில் பார்வையிட்ட மேயர் பிரியா விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக கூறினார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.